பிறப்பை முன்னிட்டு மதுரையில் சபரிமலை ஐயப்பன் படி பூஜை நேற்று நடைபெற்றது. இதுகுறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு கூறியதாவது: சபரிமலை ஐயப்பன் பிறந்த மாதம் பங்குனி. இம்மாதம் உத்தர நட்சத்திரத்தினை ஒட்டி சபரிமலையில் திருவிழா நடக்கிறது. சபரிமலை செல்லும் பெரும்பாலான பக்தர்களால் அங்கு நடக்கும் 18 படி பூஜையை தரிசிக்க முடிவதில்லை. எனவே பங்குனி மாத பிறப்பை முன்னிட்டு நேற்று மதுரையில் சபரிமலை ஐயப்பன் 18 படி பூஜை நடைபெற்றது. சுவாமி ஐயப்பன் விக்கிரகத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், புஷ்பாஞ்சலியும் நடத்தப்பட்டது. சபரிமலைக்கு செல்ல முடியாத பெண் பக்தர்களும் இதில் கலந்து கொண்டனர். SS காலனி பொன்மேனி நாராயணன் ரோட்டில் உள்ள SMK கல்யாண மண்டபத்தில் நேற்று காலை 9 மணி முதல் பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் 11 மணிக்கு கலைமாமணி திருவாரூர் பக்தவத்சலம் குழுவினரின் சிறப்பு கர்நாடக இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்வில் கடலூர் கோபி பாகவதர், ரவிகிரண், பாரதி மகாதேவன், பாஸ்கர வாத்தியார் ஆகியோருக்கு காஞ்சி மகா பெரியவா விருதுகளும் வழங்கப்பட்டது. அனுஷத்தின் அனுகிரகம் விழா ஏற்பாடுகளை செய்துள்ளது. இவ்வாறு அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு தெரிவித்துள்ளார். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பங்குனி மாத பிரதோஷ தினமான நேற்று 5ஆம் பிரகாரம் ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. பங்குனி மாத பிரதோஷமான நேற்று அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு மஞ்சள் தூள், விபூதி, குங்குமம், அபிஷேகத்தூள், சிகைக்காய்த்தூள், இளநீர், தேன், தயிர், சந்தனம் மற்றும் 1000 லிட்டர் பால் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சாமந்தி, சம்பங்கி, தாமரை, ரோஜா, கோழிக்கொண்டை, வில்வ இலை, தவனம், வெள்ளை சாமந்தி, மஞ்சள் சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரதோஷ தினத்தில் நந்தி பகவானை வழிபட்டால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்றும், குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆதலால் பங்குனி மாத பிரதோஷமான நேற்று அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து கழுக்காணி முட்டம் கிராமத்தில் அமைந்துள்ள மரகதவல்லி அம்பாள் உடனுரை கருணைபுரேஸ்வரர் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 14ஆம் தேதி முதற்கால யாகசாலை பூஜை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று பூர்ணாகதி செய்விக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை சுமந்து வேத மந்திரங்கள் போத மேளதாள வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். பின்னர் புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புவனகிரி அருகே கீரப்பாளையம் பகுதியில் உள்ள சோமநாதர் ஆலயத்தில் சோமவார பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக சிவபெருமான் முன்புள்ள நந்திக்கும் அம்பாள் முன்புள்ள நந்தி பகவானுக்கும் பால், தயிர், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மூலவர் சோமநாதர் மற்றும் நந்தி பகவானுக்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வழிபாட்டு விழாவின் சிறப்பம்சமாக உற்சவர் திருப்புர சுந்தரி சமேத ஸ்ரீ சோமநாதர் காளை மாட்டின் மீது அமர்ந்து சிவபுராணம் பாராயணம் செய்ய ஆலயத்தை சுற்றி வலம் வந்த காட்சி பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. தொடர்ந்து காளை மாட்டிற்கு வழிபாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காளை மாட்டிற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மூலவர் சன்னதிக்கும் கொடிமரத்துக்கும் முன்பு நந்தி மண்டபம் அமைந்துள்ளது. மாசி மாத பிரதோஷத்தினை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளி இருக்கும் மகாநந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட விபூதி, மஞ்சள், அரிசி மாவு, பஞ்சாமிரதம், எலுமிச்சை பழம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அருகம்புல், வில்வ இலை, பூக்களால் நந்தியம் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது.
பிரதோஷமன்று நந்தியம் பெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் ஏராளமானவர்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அரும்பன்ன வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்ற தேவார ஸ்தலமாகவும் திருமண தடை நீங்கும் ஸ்தலமாகவும் உள்ள இக்கோவிலில் பங்குனி மாத முதல் பிரதோஷத்தினை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திரவிய பொடி, மஞ்சள், தயிர், பழச்சாறு, தேன், பஞ்சாமிர்தம், பால், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலஸ்தான சிவன் மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனையும், பின்னர் பிரதோஷம் நாயனார் ரிஷப வாகனத்தில் ஆலய வெளிப்பிரகாரத்தில் புறப்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர். மாவட்டம் பெரிய குளத்தில் ஈச்சமலை மகாலட்சுமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் பிரதோஷ தினத்தினை முன்னிட்டு சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் 5 அடி உயர நந்தி பகவானுக்கும் லிங்க வடிவில் காட்சி தரும் சிவபெருமானுக்கும் பால், தயிர், மஞ்சள், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ணமலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்த நந்தி பகவானையும் சிவபெருமானையும் பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தூபம் காட்டப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் பெற்று சென்றனர். தேனி நகரில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சோமஸ்கந்தர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் நேற்று பிரதோஷ தினத்தினை முன்னிட்டு தனி சன்னதியில் சிவலிங்கத்துடன் அருள் பாலிக்கும் சோமஸ்கந்தருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக சோமஸ்கந்தர் மற்றும் நந்தி பகவானுக்கும் பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், இளநீர், விபூதி, பழச்சாறு உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சோமஸ்கந்தருக்கு வஸ்திரம் கட்டி லிங்க வடிவில் காட்சி தந்த சிவபெருமான் மற்றும் நந்தி பகவானுக்கும் அருகம்புல் மாலைகளாலும் வண்ணமலர் மாலைகளாலும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு தூபம் காட்டப்பட்டு மகா தீபாராதனையுடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரதோஷ தினத்தினை முன்னிட்டு சோமஸ்கந்தருக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டு பூஜையை கண்டு தரிசித்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் தொட்டிப்பட்டி கிராமத்தில் சிறிய குன்றின் மீது எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ மொச்சைக்கோட்டை பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேகம் நிறைவுற்று 48ஆம் நாள் மண்டலாபிஷேகம் நடைபெற்று வந்து மண்டல பூஜை நிறைவு விழாவினை முன்னிட்டு சிறப்பு யாகம், அபிஷேக ஆராதனை, திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக இன்று காலை கோவில் வளாகம் முன்பு சுதர்சன ஹோமம், திருமஞ்சனம், திருக்கொடி தீபம் ஏற்றி வழிபாடும், பின் பக்த கோடிகளும் மெய்யன்பர்களும் திருமண வரன் தேடுவோர்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல வரன் அமைந்து நல்வாழ்வு வாழ திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அப்போது கங்கணம் கட்டுதல், மாலை மாற்றுதல், திருமங்கல்ய தாரணம் அணிதல் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் மிக விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் மூலவர் மற்றும் உற்சவருக்கு திருக்கல்யாணம் முடிந்த பின் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பெற்று எல்லாம் வல்ல அருள்மிகு ஸ்ரீ மொச்சைக்கோட்டை பெருமாளின் அருள் பெற்று சென்றனர். பின்னர் கோவில் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லை தச்சநல்லூர் சந்தி மரித்தம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத பிறப்பை முன்னிட்டு 2026 பெரிய திருவிழா பூஜை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்றானது நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள சந்தி மரித்தம்மன் கோவிலாகும். இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாத பிறப்பை ஒட்டி பெரிய திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இதனை முன்னிட்டு பங்குனி மாத பிறப்பான இன்று
2026 பேர் கலந்து கொண்ட பெரிய திருவிளக்கு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் முன்புள்ள திருநெல்வேலி சங்கரன் கோவில், திருநெல்வேலி தச்சநல்லூர் பிரதான சாலைகள் அடைக்கப்பட்டு பக்தர்கள் சாலையில் அமர்ந்து திருவிளக்கு வழிபாடு மேற்கொண்டார்கள். அதே பந்தலில் சயன திருக்குளத்தில் மகாலட்சுமியுடன் விஷ்ணுவும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ரிஷப வாகனத்திலும், சமயபுரம் மாரியம்மன் சிம்ம வாகனத்திலும் எழுந்தருளி இருப்பது போல் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தொடர்ந்து ஊர் பெரியவர்கள் கோவில் முன்பு அமைக்கப்பட்ட திருவிளக்கை ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர். பின்னர் சாலையில் அமர்ந்திருந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் அம்மன் நாமவாளி பாடி திருவிளக்கிற்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் அம்பாளுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகர்காரத்தில் உள்ள இந்த அறநிலைத்துறைக்குட்பட்ட அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் கும்பாபிஷேக பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று 8ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. அப்போது பூர்ணாகுதி, தீபாராதனை, பின்னர் கலச புறப்பாடு, திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் மேல் அமைக்கப்பட்டுள்ள மூலவர் விமான கலசம், ராஜகோபுர விமான கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் திங்கட்கிழமை காலை 9:50க்கு மேல் 10:30 மணிக்குள் கும்பாபிஷேகம் மிகவும் விமர்சையாக நடைபெற உள்ளது.